எங்க ஊர் சைட்லலாம் பிரியாணி அப்படின்னாலே அது கூட கண்டிப்பா மட்டன் தால்ச்சா இடம்பெற்றிருக்கும். எங்க சென்னை பொறுத்த வரைக்கும் பிரியாணினாலே எப்படி கத்திரிக்காய் தொக்கு வந்து மேண்டேட்ரியோ, அதே மாரி எங்க ஊர் சைட்லலாம் பிரியாணினாலே மட்டன் தால்ச்சா. ஸோ எங்க ஊர் ஸ்டைல்ல மட்டன் தால்ச்சா எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு குக்கர்ல ஒரு 2 கப் துவரம் பருப்பு போட்டிருக்கேன். இது கூட ஒரு கை மட்டும் கடல பருப்பு போட்டிருக்கேன். இத நல்லா அலசி எடுத்துட்டு வந்துக்கலாம். இது குழம்புக்கு தேவையான அளவு இதிலே கொஞ்சம் தண்ணி விட்டு, கொஞ்சம் கை நிறைய சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாய் காரத்துக்கு. இது கூட ஒரு 2 தக்காளி, பழுத்த தக்காளியாக போட்டிருக்கேன். இது நல்லா போட்டதுக்கப்புறமா இது கூட நம்ம கழுவி வச்சிருக்க மட்டன் துண்டுகளை போட்டு, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு, குக்கரை நல்லா மூடி ஒரு 6-7 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது ரெடியாக இருக்கட்டும். விசில் அடங்கினதுக்கு அப்புறமா ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு, இது கூட பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, அப்புறம் வந்து மெயின் வந்து கல்பாசி கண்டிப்பாக போட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக சோம்பு போட்டு